ஒரு கதைக்கு தான் உங்களுக்கு வந்து கதாநாயகன் தேவை. நீங்க கதாநாயகனுக்கு கதை எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பின்னடைவு வந்துரும். அந்த மாரி சதுரங்க வேட்டை வந்து ஒரு நல்ல படம். அதுக்கு இன்னைக்கும் பேசுற படம். அதை குடுத்தார் ஹெச். வினோத். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அதுக்கு அடுத்து அவர் குடுத்தார் பாருங்க. தீரன், அதிகாரம் ஒன்றா அந்த படம் கார்த்தி வச்சு பண்ணாரு. கார்த்தி வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டார்லாம் கிடையாது. கார்த்தி கதாபாத்திரத்துல பொருந்தக்கூடிய ஒரு நாயகன். அவர் ஒரு மாஸ் என்டர்டெயின்மென்ட் ஹீரோவா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவர் என்ன கதாபாத்திரம் குடுக்குறாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு டெய்லர் மேடா வந்து ஃபிட் ஆவாரு. அந்த மாரி அந்த படத்த வந்து அவ்வளோ அழுத்தமா அந்த வட இந்தியாவிலேருந்து இந்த கொள்ளையர்கள் எப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன அவருடைய ஸ்கெட்ச் என்ன, ரூட் என்ன எல்லாத்தையும் போட்டு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஆமாம், ரியல் லைஃப் ஸ்டோரி பரபரப்பாக. அதாவது அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை அது வேற பேட்டர்னில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் சும்மா அனல் பறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்கள் என்ன லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க? கமர்ஷியல் படம் லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க கிடையாது. கதைக்களத்தோட விறுவிறுப்போட படம் சொல்ல முடியுமா, படம் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருமா, மக்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்களா அப்படின்னா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட படம் தான். விறுவிறுப்புக்கு எங்கேயுமே பஞ்சம் இருக்காது. பெருசாக ஆட்டம் பாட்டம் அதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த காட்சி அமைப்பு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேருந்து அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே அதிரி புதிரியான ரொம்ப வித்தியாசமான இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு கதை. அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணார். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கிட்ட தாவுறாரு. உடனே அஜித் படம் நேர்கொண்ட பார்வையை பண்ணுறாரு. நேர்கொண்ட பார்வை அது ஆல்ரெடி பிங்க்னு வந்து ஹிந்தியில் வந்த படம். அது ரீமேக் படம். அது பண்ணார். அந்த ரீமேக் படமே எனக்கு தெரிஞ்சு ஹெச். வினோத் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நல்ல படம் தான். நேர்கொண்ட